ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்புறம் வாங்க எங்கள் கிச்சன் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை. பாட்டு பாரு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஆகாசத்தை நான் பார்க்குறேன், யாரு கடல் நான் பார்க்குறேன். ஆகாசத்தை நான் பார்க்குறேன், யாரு கடல் நான் பார்க்குறேன். கண்ணால இதையும் காணாத இமைதான் கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பார்த்தேனே. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். பாட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த பாட்டோடய நம்ம சந்தோஷமாக கிச்சன் வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எங்கள் கிச்சனை காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நிறைய டப்பாலாம் வச்சுக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் மொத்தமாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், பருப்பு, அப்புறம் இந்த கடுகெல்லாம் அஞ்சரை பெட்டியில் கொட்டினது போக மீதம் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் இதில் வச்சுருவேன். அப்புறம் சர்க்கரை, எண்ணெய், அப்புறம் இது வந்து பசங்கள்லாம் எதாவது சாப்பிட்டுட்டு டப்பா வச்சுருப்பாங்க, இதுக்காக யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஊரில் எண்ணெய். அப்புறம் இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் பசங்கள்லாம் எதாவது சாப்பிட்டுட்டு வச்சுருப்பாங்க, டப்பா வச்சுருப்பாங்க. சரி, எதுக்காக யூஸ் ஆகுமேன்னு வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் பெரியம்மா ஊரில் செக்கில் ஆட்டி கொடுத்தாங்க தேங்காய் எண்ணெய் இருக்குது. இது வந்து அஞ்சரை பெட்டிங்க. அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லைங்க, அது அப்படியே இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி கொட்டி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதில் தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்குவாங்க. ரவை, கோதுமை எல்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸுங்க. அப்புறம் இந்த பக்கம் அவ்வளோதாங்க. அப்புறம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா குடம் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இந்த பக்கம் சாமி ரூமு, இந்த பக்கம் பீரோடு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிக்ஸி, தக்காளி, வெங்காயம். அப்புறம் காலைல சந்தைக்கெலாம் போய்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா, வாழைப்பூ, முருங்கைக்கீரை எல்லாம் வாங்கினதுங்க, வெண்டைக்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அப்புறம் மீஷோவில் ஸ்டிக்கர் வாங்கி செவுத்தில் அழகாக ஒட்டி விட்டுருக்குறாங்க. அப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம கிச்சன் சுற்றி காமிச்சிட்டேன், பார்த்துட்டிங்களா. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கூட்டு வச்சுட்டு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஒரு கிலோவே 25 ரூபா தாங்க. வாழைப்பூ 10 ரூபா. அப்புறம் கீரை ஒரு கட்டு 5 ரூபா, 2 கட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. சந்தைக்கு போய்ட்டு வாங்கிட்டுங்க. விலைலாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கம்மியாக இருக்குதுங்க. சரி வாங்க, இதை நம்ம பண்ணிடுவோம். அப்புறம் நான் அடுத்து இன்னொன்று வந்து நான் நிறையலாம் செய்யவே மாட்டேங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன். அது வந்து உங்களுக்கு நிறைய தெரியணுங்கிறதுக்கு வேண்டி கூட நான் சின்னோண்டு கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன கப்பில் போட்டால் தானே கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால் சின்ன கப்பில் போட்டு வைப்பாங்க. நிறைய கொஞ்சமாக செஞ்சு வச்சு பெரிய இதில் பாத்திரத்தில் போட்டோம்னா பார்த்தா ஒரு நிறக்க தெரியாதுங்க. அதனால் சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சா கொஞ்சம் நிறக்க இருக்கிறதுனால போட்டு வச்சுக்குவேங்க. சரி வாங்க, சந்தோஷமாக இன்றைக்கி நம்ம சமையல் செய்வோம். அப்புறம் இந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அங்கே குடியிருக்கிறாங்க. அம்மாவை இங்கே அம்மான்னு கூப்பிட்டேன்னா அம்மா இங்கே வந்துடுவாங்க. அம்மா கிட்டேருந்து கடுகில்னாலும் ஏதாவது வேணும்னா இங்கேருந்து அம்மா வாங்கிக்குவேன். ஏதாவது செஞ்சேன்னா நான் இங்கேருந்து கொடுத்துக்குவேன். ஏதாவது வேணும்னா அம்மா என்கிட்ட இங்கேருந்து வாங்கிக்குவாங்க. அம்மா வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குங்க. வாடகைக்கு தான் குடியிருப்போம், அவங்களும் வாடகைக்கு தான் இருக்காங்க, நாங்களும் போய்க்கிறதுக்கு இருக்கிறோங்க. வாங்க, சாம்பாருக்கு பருப்புலாம் வேக போட்டுக்கலாம். பருப்பு துவரப்பருப்புங்க. பருப்பு கூட கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு பூண்டு 2 உரிச்சு போட்டு வேக போட்டு வச்சுக்கோங்களேன், சாம்பார் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆளே தான் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பாடு செய்கிறேங்க. பையன் விளையாட போயிட்டான். முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் போடுறேன், பார்த்துக்கோங்க. பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலுங்க. சிஸ்டர், நீங்கள் கேட்டீங்கல்ல, இது வந்து குக்கர் வெடிச்சதுங்க சிஸ்டர். குக்கர் வெடிச்சதுங்க. இப்படி தாங்க சாப்பாடு வச்சுருந்தேன். அன்றைக்கி தங்கச்சியெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பண்ணிகிட்ருக்கோம், புசுன்னு வெடிச்சு சோறு எல்லாம் அப்படியே அடிச்சு தெரிச்சிருச்சுங்க. அதில் அந்த சோறு, இந்த கை ஃபுல்லாக சோறுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. குக்கர் வெடிச்சு அந்த காயை ஆறி இப்படி இருக்குதுங்க, அதங்க கையில் இருக்குது. குக்கர் மூடி செக் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் இதில் வாழைப்பூக்கு வந்து பாசிப்பருப்பு வேக போட்டுறேங்க. பாசிப்பருப்பு 100 வாங்கிட்டு வந்திருக்கான் பையன். நம்ம 100ஐயும் போட வேணாங்க, கூட்டு தானேங்க, அதனால கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு 50 பாசிப்பருப்பு போதுங்க. மடிச்சு வச்சிருங்க. பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. வாங்க சாம்பாருக்கும் கூட்டுக்கும் தக்காளி வெங்காயமாக அரிஞ்சு வச்சிடலாம். கீரையும் உரிச்சிடணும். வாழைப்பூவும் அம்மா வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ணி தரேன்னு இருக்காங்க, கீரையும் உரிச்சு தரேன்னு இருக்காங்க. மற்ற வேலைலாம் நான் பண்ணிக்கிறேங்க. வாங்க பண்ணி செஞ்சிடறேன். வெங்காயம் அரிஞ்சிடுறேங்க. சாம்பார் சின்ன வெங்காயம் போட்டுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா. அப்படியே பொரியலுக்கு கொஞ்சம் அரிஞ்சு வச்சிடலாங்க. தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டோம்னாலே சாம்பார் தாளிச்சு விட்டுறாங்க. சாம்பார் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கீரையை உருவிடலாங்க. அப்புறம் அம்மா வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ணி தரேன்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவுறதுக்கு லேட் ஆகும், அதனால சரி டக்குன்னு கொஞ்சம் உருவிடுறேங்க அம்மா. அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து ஜட்டிக்கம்மில் டைலராக இருக்கிறேங்க, எல்எஃப்சி டெய்லருங்க. ஜட்டிக்கம்மில் எலாஸ்டிக் வருது பார்த்தீங்களா, அந்த எலாஸ்டிக் அடிக்கிற டெய்லருங்க நான். அப்புறம் எனக்கு வந்து 2 தங்கச்சிங்க. நாங்கள் மொத்தம் 3 பொம்பளை பிள்ளைங்க. நான் தான் மூத்த பொண்ணு. இன்னும் 2 தங்கச்சி இருக்கிறாங்க. ஒரு தங்கச்சி வந்து எஸ்ஐபி தேட்டர்கிட்ட இருக்காங்க, ஒரு தங்கச்சி வந்து குன்னத்தூர் கிட்ட இருக்காங்க. எஸ்ஐபி தேட்டர் இருக்கிற தங்கச்சி சின்ன தங்கச்சி, அங்கே குன்னத்தூர்கிட்ட இருக்கிற தங்கச்சி வந்து பெரிய தங்கச்சிங்க. சின்ன தங்கச்சிக்கு வந்து ஒரு பையன், பெரிய தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறதுங்க. சின்ன தங்கச்சி பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 4வது படிக்கிறாங்க. என் பையன் 11வது படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. அந்த குழந்தை வந்து தண்ணி சத்து இல்லாமல் இறந்துருச்சு. இல்லைன்னா அந்த குழந்தை இருந்ததுன்னா என் பொண்ணு தான் பெரிய பொண்ணாக இருந்திருக்குங்க. என் பையன் வந்து 2வதாக பிறந்தாங்க. அந்த குழந்தை வந்து வயிற்றுலே இறந்து தான் பிறந்துச்சுங்க. முருங்கைக்கீரை உருவிக்கிறேன் சீக்கிரமா. முருங்கைக்கீரை உருவிட்டோம்னாலே சாம்பார் தாளிச்சு விட்டுருலாங்க. அதுக்கு பாசி பருப்பு வெந்துட்டு இருக்குங்க, அதையும் ஒரு கண்ணு பார்த்துக்கணும். அம்மா கீரை உருவுறதுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க, ஜன்னல் வேலையை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி அதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கினேன், ஒரு காவாசி எடுத்து வச்சுக்கோங்க, மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் அந்த வாரத்துக்குலாம் ஆகும் இல்லைங்க, வச்சுருக்கேங்க. அப்புறம் கொத்தவரங்காய்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. கொத்தவரங்காய் வத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது வேக வச்சு காய போடலன்னு கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. தங்கச்சி 2 தங்கச்சியுமே வந்துட்டு இருக்கிறாங்கங்க. அவங்களும் சாப்பிட்றதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க. அவங்க வரதுக்குள்ளே சீக்கிரம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணணுங்க. பாசி பருப்பு வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுட்டேன், பருப்பும் வெந்துருச்சு, தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். ஒரு கடாய் சட்டி தான் இருக்குது. அதனால் இந்த பாசி பருப்புக்கு ஒரு இதில் ஊற்றிட்டு ஒரு இடத்துல உருளைக்கிழங்கு தாளிச்சு விட்டுருங்க, ஒரு இதில் சாம்பார் தாளிச்சு விட்டுருங்க. நீங்கள் இந்த அடுப்பில் சாம்பார் தாளிச்சு விட்டுலாம், இந்த அடுப்பில் உருளைக்கிழங்கு தாளிச்சு விட்டுருலாங்க. எண்ணெயில் இந்த கரண்டியில் தாங்க அளந்து ஊற்றுவேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுவேங்க. அப்போதாங்க கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குங்க. அதுலேயே எண்ணெய் ஊற்றி வச்சுங்க, எண்ணெய் ஊற்றி வச்சுங்க.
ஆமாப்பா. ஏன் அம்மா வைக்கிற வாழைப்பூ அம்மா இந்தம்மா வாழைப்பூ க்ளீன் பண்ணி கொடுத்துருமா. வாழைப்பூ இது பண்ணி தேங்காய் திருவி கொடுத்துட்டா திருவி கொடுத்துருமா. ஒரு இது போடணும்ல. அவ்வளோ தேங்காய்லாம் வேணாமா, கொஞ்சம் போதும். இது பெருசாக இருக்குமா, நிறையா வரும். இது வாழைப்பூ பெரிய பூ. சரி போட்டு. என்ன வேணும் உங்களுக்கு? புளியா? துணி இதுக்கு உங்களுக்கு? வணக்கி விட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் வணங்கணும். அப்போதான் எந்த ஒரு தக்காளி வெங்காயம் சும்மா சாதாரணமாக சாப்பாடு தக்காளி வெங்காயம் வணக்கினா கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயம் வணங்கிடுச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். அம்மா வாழைப்பூ க்ளீன் பண்ணி தரேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ரசத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு இதில் சாம்பார் ஆகிட்டு இருக்குது, உருளைக்கிழங்கு ஆகிட்டு இருக்குது. அப்புறம் தேங்காயும் திருவி தரேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரசம் கொஞ்சம் கரைச்சிக்கிறாங்க. வேறு என்ன வேலை இருக்குதுங்க? அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏங்க சாம்பார் கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம இந்த இது கீரையை போட்டுடலாம். கீரையை போட்டு கீரை வந்து ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாதுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா சாம்பார் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். சாம்பார் இறக்கி வச்சிடலாங்க. அப்புறம் அந்த இதில் உலைய போட்டுடலாங்க. நான் இதில் தான் எப்பவும் சாப்பாடு வைப்பேன். சாப்பாடு வச்சு தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் அந்த சில்வர் குண்டானில் மாற்றி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. தாளிச்சு விட்டுருங்க. கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுல என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடியுதுங்க. சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேங்க. அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவுங்களா, அதனால் சரி செய்ய முடியுதுங்க. கம்பெனி வேலை இருக்கிறதுனால தாங்க என்னால் டக்குன்னு இவ்வளோ தூரம் என்னால் செய்ய முடியறது இல்லைங்க. அவசரமாக நம்ம இருக்கிற டக்குன்னு செஞ்சுட்டு போகிறேங்க. அதனால் டக்குன்னு எடுக்கிறோமா செய்கிறோங்களா காட்டுறாங்களா, ஒரு 5 நிமிஷம் தானுங்களா, அதோடய முடிச்சிருது. இது நம்ம ஒன்று ஒன்றா எல்லாம் பண்ணி செஞ்சு காட்டுறது எனக்கு தெரியலைங்க. எப்படி எடுக்கிறது எப்படி போடுறது தெரியலைங்க.
உள்ள காஞ்சிருச்சுங்க. அரிசி போடுறேன். ஏங்க வாழைப்பூ கூட தாளிச்சிடலாங்க. அம்மா வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி கொடுத்து அரைச்சி கொடுத்துட்டாங்க. வாழைப்பூ தாளிச்சு விட்டுறலாங்க. சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஏங்க இவங்க தான் மணியம்மா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. இந்த அம்மாவோட ஒரே ஜாலியாக இருக்குங்க. நம்ம மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் இது கூட நின்று பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவலையெல்லாம் பறந்துடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. இதோட செம்ம ஜாலியாக இருக்கும். என்னை வச்சு ஓட்டுவாளுங்க. வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு போட்டுடலாங்க. அப்புறம் கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலை வாங்கவே இல்லைங்க. கடைக்கு போயிட்டு கருவேப்பிலை வாங்காமல் வந்துட்டாங்க. கருவேப்பிலை போட்டுனா கருவேப்பிலை இல்லைங்க. அதனால் வெங்காயம் போட்டாங்க. வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுடலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வணக்குவோங்க. அப்போ தாங்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. காரம் அதிகமாக வேணாங்க, லைட்டாக போட்டுக்கலாங்க. வாழைப்பூ அள்ளி போட்டுடலாங்க. கொஞ்சம் வாழைப்பூ வேகிறதுக்கு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாங்க. நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாசி பருப்பு, அதை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் திருவிக்கலாங்க. அந்த தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சிக்கலாங்க. அது கொஞ்சம் வேகிறதுக்காட்டி நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. இந்த தேங்காய் கொஞ்சம் திருவி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது பால் மட்டும் அப்படியே ஊற்றிக்கலாங்க. அன்னைக்கு நான் அப்படி தான் செஞ்சேங்க, நல்லா இருந்துச்சு. சோறு வெந்துருச்சுங்க. இந்த பக்கம் தான் வச்சு வடிக்க முடியுங்க. அதனால தாங்க தூக்கி அந்த பக்கம் அந்த இதில் மாற்றி வச்சிட்டேன். அதுவும் காய்க்கு சீக்கிரம் வந்துச்சுன்னா அந்த இடப்பையும் ஆஃப் பண்ணிடலாங்க. வாழைப்பூ கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. சோறு இதில் கொட்டி வச்சிடலாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. அப்பளம் மட்டும் ஒரு 4 அப்பளம் பொரிச்சிக்கலாங்க. அதை மட்டும் பொரிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. இந்த அடுப்பில் கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்க காய வச்சுக்கலாங்க. இல்லை தண்ணி கொஞ்சம் காய வச்சு குடிச்சிக்கிறது நல்லதுங்க. எடுத்து குடிச்சிடறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சுட்டேங்க. அப்புறம் வாங்க வழக்கம் போல் எங்கள் இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையல் பார்த்துட்டிங்களா? வாங்க சாப்பிட.